சென்னை சேப்பாக்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட செயலாளர் நே. சிற்றரசு, சேப்பாக்க பகுதி செயலாளரும் 9ஆம் மண்டல குழு தலைவருமான எஸ். மதன்மோகன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி சேப்பாக்கத்தில் 115வது வார்டு செயலாளர் ஜி. வெங்கடேசன் என்ற கழக ஜிவி மற்றும் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மகளிர் உரிமை தொகை, மாணவர்கள் கல்வி உதவித்தொகை போன்ற திமுகவின் சாதனைகளை கூறி உறுப்பினர்களை சேர்த்தனர். மக்களும் தங்களுக்கு விருப்பமும் உள்ளதாகவும் ஆர்வத்துடனும் உறுப்பினர்களாக தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். அப்போது வேறு ஏதாவது குறைகள் உள்ளதா என்று வார்டு செயலாளர் வெங்கடேசன் மக்களிடம் கேட்டதற்கு அதில் ஒரு சிலர் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்றனர். அதற்கு தான் இப்போது முகாம் அமைக்கப்படுகிறது, அதில் பதிவு செய்யுங்கள், நிச்சயமாக கிடைக்கும் என்று தேவையான உதவிகள் நான் செய்து தருகிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சியின் போது சேப்பாக்க பகுதி செயலாளரும் 9ஆம் மண்டல குழு தலைவருமான எஸ். மதன்மோகன் உடனிருந்தார். நியூஸ் 24x7க்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் சுலைமான். பஸ்ஸில் எல்லாம் போகிறீங்களா? அப்படியா? ஏன் பஸ்ஸை யூஸ் பண்ணுறது இல்லையா? சரி, அதனால் திமுக இணையத்துக்கும் சம்மதமா? எங்கள் ஃபேமிலிக்குள்ள திமுக தான். 40 ஓட்டு இருக்கு. திமுக 40 ஓட்டம் போட்டுருங்க. ஃபாலோ பண்ணீங்க. பேர் யார் லாய்ஸ் ரோட்ல? மாமா பேர் பிரபாகரன் அப்துத்தாரா. அவரு பெரியப்பா அந்த கணக்கில் வரல. 09 68 மோட்டர் போட்ட ஃபேமிலியோட அவங்களது வண்டி தான் வரும். இல்லை குடும்ப தலைவர் இருந்தால் ஃபேமிலி காமி.